ஆகஸ்ட் வந்தாச்சு, விதிகளும் மாறிடுச்சு. பிஎஃப் முதல் ரயில் டிக்கெட் வரை ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வரும் புதிய மாற்றங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. ஆகஸ்ட் மாதம் தொடங்குவதை ஒட்டி பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் தொடர்புடைய பல முக்கிய மாற்றங்கள் நாடு முழுவதும் அமலுக்கு வர உள்ளன. சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை, ரயில்வே தட்கல் டிக்கெட் முன்பதிவு நடைமுறை, பிஎஃப் சேவைகள், ஸ்பீட் போஸ்ட் கட்டணம், வருமான வரி தாக்கல் மற்றும் மத்திய கேஒய்சி முறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புதிய நடைமுறைகள் அமலாக உள்ளதால் மக்கள் அவற்றை முன்கூட்டியே அறிந்து கொள்வது அவசியமாகியுள்ளது. ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலும் வழக்கம் போல எண்ணெய் நிறுவனங்கள் எல்பிஜி சிலிண்டர் விலையை மறு ஆய்வு செய்ய உள்ளன. சர்வதேச கச்சா எண்ணெய் விலை, அந்நிய செலாவணி மாற்றம் உள்ளிட்ட காரணிகளை அடிப்படையாக கொண்டு புதிய விலை அறிவிக்கப்படும். இதனால் வீட்டு மற்றும் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களின் விலையில் மாற்றம் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ரயில் பயணிகளுக்கு முக்கிய நிவாரணமாக தட்கல் டிக்கெட் முன்பதிவில் ஆகஸ்ட் 1 முதல் புதிய டோக்கன் முறை அறிமுகமாகிறது. ரயில் நிலைய முன்பதிவு மையங்களில் டிக்கெட் பெற வருபவர்களுக்கு முதலில் டோக்கன் வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் முன்பதிவு செய்யும் நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்கும் சிரமம் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் ஊழியர்களுக்கு பயன்படும் பிஎஃப் சேவையிலும் முக்கிய முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இபிஎஃப்ஓ 3.0 திட்டத்தின் கீழ் பிஎஃப் கணக்கில் உள்ள தொகையை யுபிஐ மற்றும் ஏடிஎம் வழியாக பெறும் வசதி விரைவில் அறிமுகமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வசதி நடைமுறைக்கு வந்தால் பிஎஃப் பணத்தை எடுக்கும் செயல்முறை மேலும் எளிதாகும். தபால் சேவைகளிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1 முதல் ஸ்பீட் போஸ்ட் சேவைக்கான புதிய கட்டணங்கள் அமலுக்கு வருகின்றன. ஆவணங்கள் மற்றும் பார்சல்களுக்கு தனித்தனி கட்டண விதிமுறைகள் அமல்படுத்தப்படுவதால் தபால் சேவையை பயன்படுத்துவோர் புதிய கட்டண விவரங்களை கவனத்தில் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். வருமான வரி செலுத்துவோருக்கு ஆகஸ்ட் மாதம் முக்கியமானதாக இருக்கும். ஜூலை 31ஆம் தேதியுடன் வழக்கமான வருமான வரி தாக்கல் காலக்கெடு நிறைவடையும் நிலையில் அதற்குள் தாக்கல் செய்யாதவர்கள் ஆகஸ்ட் 1 முதல் தாமதமாக தாக்கல் செய்யலாம். இருப்பினும் அதற்கான அபராத விதிமுறைகள் பொருந்தும். ஆகஸ்ட் 1 முதல் அமலுக்கு வரும் இந்த மாற்றங்கள் பொதுமக்களின் அன்றாட செலவுகள், நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் அரசு சேவைகளை பயன்படுத்தும் முறைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் புதிய விதிமுறைகளை முன்கூட்டியே அறிந்து செயல்படுவது பயனுள்ளதாக இருக்கும்.